எதுக்கு கேன்டீன் கேட்டுட்டு அவ்வளோ மாதிரி என்ன திட்டவா? ஒன்றும் வேண்டாம். ஏய் உன்னை தண்ணி கேட்குறேன். ஞாயிற்றுக்கிழமை உனக்கு என்ன வேணும்டி? அம்மா நல்லா சமைச்சு கொண்டுட்டு வருவேன். சொல்லுடி. அம்மா நீ வந்து எல்லாருக்கும் எது சமைக்கிறியோ எனக்கு அதே சமைச்சிருமா. எனக்குன்னு எதுவும் வேணாம்மா, நீங்க சமைக்கிறத நான் சாப்பிட்டுருவேம்மா. ஏய் தண்ட மாடு, திங்கிறதுக்கு கூட என்ன வேணும்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது. அவன் சொன்னாலே சிக்கன்னு, ஏன் உனக்கு சொல்ல தெரியாதா? எங்கேயாவது போனா இப்படிதான் நீங்க சமைக்கிறத சாப்பிட்றேன்னு சொல்லுதியா? என்ன பிள்ளையோ அப்போ. அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை இப்போ? என்ன வேணும்னு கேக்குற? சொன்னாலும் திட்டுற, சொல்லலனாலும் திட்டுற. ஏய் தப்பு தாண்டி. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் பத்தியா? அது ஏன் தப்பு தான். பழைய கஞ்சி ஊத்துறேன், குடிச்சுட்டு கரங்கடி. சுபி அம்மாவுக்கு என்னாச்சு? ஞாயிற்றுக்கிழமை பைத்தியம் மாதிரி நடந்துக்குதுடி. போடி, நம்ம வெளியில ஹோட்டல்லையாவது போய் சாப்பிடலாம். நீ அப்பா பாக்கெட்ல காசு திருடிட்டு வாப்போ. என்னடி ஆளாளுக்கு எல்லாம் கத்துறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். நம்ம மட்டும் தப்பி பிறந்துட்டோம்பா. நம்ம நல்லா இருக்கும், அது போதும். ஐயோ தம்பி கிட்ட வேற போயிருக்கே. இப்ப தம்பி மாட்டினான். ஏய் தம்பி இங்கதான் இருக்கியா? இல்ல சாமி, அவனுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வேணும்னு கேட்க வந்தேன். அம்மா உனக்கு அறிவு இல்ல? பாத்ரூம் போயிருக்கே, நீ இங்க எதுக்கு வந்து கேக்குறா? நீ சமையல் செஞ்சா கேவலமா இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும். போமா. ஏய் உனக்கு என்ன திமிரா? போனா போது உனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம்னு பார்த்தா கடைசி பையன் செல்லமா ஏதாவது சாப்பிடுவான், வாங்கி தரான்னு பார்த்தா நீ இன்னும் திமிரு பேசுறா. கக்கு சொல்லிச்சு அழுத்தி விடுறா. ஏய் சீ, நீ போமா. எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு இந்த வீட்ல. ச்சே. ஆமா உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. போமா. இங்க பாரு